கள்ளச்சாராய சோகத்தின் உச்சகட்டமாக கள்ளச்சாராயம் குடித்த கணவர் உயிரிழந்த நிலையில் அவர் குடித்து வைத்திருந்த சாராயத்தை ஓமநீர் என்று நினைத்து குடித்த மனைவியும் உயிரிழந்தார். இதனால் பள்ளி செல்லும் அவர்களது ஒரு மகளும் 2 மகன்களும் நிர்கதியாக நிற்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. ஸ்கூலுக்கு வேற போகுவேன், யூனிஃபார்ம் கூட இன்னும் வாங்கல. எங்க அம்மா வேற அதை கட்டி போயிட்டாங்க. பள்ளி செல்லும் 3 பிள்ளைகளை தவிக்கவிட்டு கள்ளச்சாராயத்திற்கு மாண்டிருக்கின்றனர் சுரேஷ் வடிவு தம்பதியினர். கள்ளக்குறிச்சியின் கருணாபுரம் பகுதியில் உள்ள மேட்டுத்தெருவைச் சேர்ந்த 37 வயதான சுரேஷ் ஒரு கையை இழந்த நிலையிலும் பெயிண்டராக பணியாற்றி வந்தார். இவரது 34 வயதான மனைவி வடிவு கட்டட வேலைக்கு சென்று வந்துள்ளார். வாடகை வீட்டில் வசிக்கும் இவர்களின் மூத்த மகள் கோகிலா 11ஆம் வகுப்பு படிக்கிறார். மகன் ஹரீஷ் 10ஆம் வகுப்பும் ராகவன் 9ஆம் வகுப்பும் படித்து வருகின்றனர். உழைத்த களைப்பை போக்க நாள்தோறும் சாராயத்தை குடிக்கும் பழக்கத்தை சுரேஷ் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. இதேபோல கடந்த 18ஆம் தேதியும் பணி முடிந்து வந்த சுரேஷ் சாராயத்தை வாங்கி வந்து டம்ளரில் ஊற்றி குடித்துள்ளார். மீதியை டம்ளரில் வைத்துவிட்டு சென்றதாக கூறப்படுகிறது. வயிற்று வலியால் அவதிப்பட்டு வந்த வடிவு டம்ளரில் இருப்பது கள்ளச்சாராயம் என்பதை அறியாமல் ஓம வாட்டர் என்று எண்ணி குடித்துவிட்டதாக கூறப்படுகிறது. இருவரும் சில மணி நேரங்களில் வயிற்று வலி, கண்ணெரிச்சல், வாந்தி என்று அவதிக்குள்ளான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். ஆனால் சிகிச்சை பலனின்றி இருவரும் தங்களின் 3 குழந்தைகளை தனியே தவிக்க விட்டு உயிரிழந்தனர். நைட்டு அப்பா குடிச்சிருந்தாரு, காலையிலயும் குடிச்சிருந்தாரு. அவர் அந்த பேக்கெட் வாங்கிட்டு வந்து ஒரு டம்ளர்ல ஊற்றி வச்சிருந்தாரு. எங்க அம்மாவுக்கு ஒரு ப்ராப்ளம் உடம்புல இருக்கு. அவங்க அது ஒரு டம்ளர் ஊற்றி வச்சதுனால தண்ணி அது தாங்க முடியாது, அந்த பிரச்சனை தாங்க முடியாது. எங்கள் அம்மா தண்ணி எடுத்து குடிச்சிட்டாங்க ஃபுல்லாக. அதனால தான் எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் சீரியஸாக. அம்மாவுக்கு பிடிக்கிற பழக்கம் கிடையாது. அம்மாவுக்கு அந்த பழக்கம் கிடையவே கிடையாது. தண்ணி நினைச்சிட்டு குடிச்சிட்டாங்க. அது வயிறு வலி, அதில் ஓமம் கலந்துருப்பாங்க அப்படின்ட்டு எங்கள் அம்மா அந்த தண்ணி எடுத்து குடிச்சிட்டாங்க. பள்ளிக்கு செல்வதற்கு சீருடையே வாங்காத நிலையில் பெற்றோரை இழந்து தவிக்கும் குழந்தைகள் தங்களுக்கு சொந்த வீடு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கின்றன. எங்க அம்மா எங்க அப்பா இறந்துட்டாங்க. எங்களுக்கு வீடு இல்லை, எங்களுக்கு வீடு கட்டி கொடுங்க. படிக்கிறதுக்கு எங்களுக்கு படிக்கிறதுக்கு ஸ்கூலு ஒழுங்கா நான் படிக்கணும். நான் வரேன். வீட்டில் அம்மா அப்பா யாருமே வாடகை வீட்டில் தானே இருக்கணும். ஸ்கூலுக்கு வேற போகுவேன், யூனிஃபார்ம் கூட இன்னும் வாங்கல. எங்க அம்மா வேற அதை கட்டி போயிட்டாங்க. 3 பேரையும் யாரும் கவனித்துக் கொள்ள முடியாத நிலையில் இருப்பதாக உறவினர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். 3 புலிகளுக்கு பொண்ணு, இன்னொரு பையன். அதில் காப்பாத்திருக்கல. அந்த வீடு கட்டி விடுங்க, அதில் படிக்க உதவி செய்யும். அப்பா அம்மா இல்லை, யாரும் இல்லை. இப்போ இது அனாதையா நிற்குது. என்னாலும் காப்பாற்ற முடியாது. அவங்களுக்கு வயசாயிருச்சு, பையனோட அப்பாவுக்கு வயசாயிருச்சு. எனக்கு முடியல. நான் கண்ணை ஆபரேஷன் பண்ணி பிள்ளைகளை காப்பாத்தினேன். 3க்கு நல்ல வழி காட்டுங்க சாமி, உங்களுக்கு கையெழுத்து கும்பிடு. பெற்றோரை இழந்து தவிக்கும் 3 குழந்தைகளின் வாழ்வாதாரம் மற்றும் கல்வி செலவை அரசே ஏற்க வேண்டும் என்பதே அந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக கோகுல்.